ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாலிட்டியில் தேர்தல் டாபிக் இருக்கும். அந்த தேர்தல் டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? ஸோ இந்த நியமனத்தை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ யார் யார் நியமனம் சொல்கிறாங்க? ஸோ மத்திய லெவல்லையும் மாநில லெவல்லையும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கணும். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து மொத்தமாக 3 பேரை வந்து நியமனம் செய்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், வட்டார தலைமை தேர்தல் ஆணையர், வட்டார தலைமை தேர்தல் அதிகாரி. இவங்க 3 பேரையும் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறாங்க. ஆனால் மாநில அளவில் நடைபெறக்கூடிய அந்த மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் வந்து நம்மளுடைய ஆளுநர். சாரி, அங்கே ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவரை நியமனம் செய்பவர் யாருன்னா நம்மளுடைய ஆளுநர். ஸோ வட்டார அளவிலையும் சரி, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சரி, குடியரசுத் தலைவர், மாநில அளவில் ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறாரு. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் வந்து 1996 தான் வந்து ஃபர்ஸ்ட் நடைபெற்றிருக்கும். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கூட கேட்பாங்க. ஸோ 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்ற கான்செப்டே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மின்னணு வாக்கு இயந்திரம், இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின்ஸ், இது ஃபர்ஸ்ட் வந்து சோதனை முறையில் எங்க யூஸ் பண்ணாங்க கேட்பாங்க. இதுல என்ன கீ பாயிண்ட்னா, சோதனை முறையில் எங்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும் அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். மற்ற எல்லா உள்ளாட்சி அமைப்பு எல்லாமே நம்மளுக்கு தெரியும், பஞ்சாயத்து ராஜ் மாதிரி தான். ஸோ பஞ்சாயத்து அளவில் இருக்கிற எல்லா தேர்தல்களையும் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்னு சொல்றாங்க. ஸோ மத்திய மாநில இந்த ரெண்டு தேர்தல்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்தும். ஆனால் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலை யாரை நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாநில தேர்தல் ஆணையம் நியமனம் செய்பவர் யாருன்னா மாநில அளவில் அதிகாரம் மிக்கவராக திகழும் ஆளுநர் அவர்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின்ஸ் சோதனை முறையில் எங்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். சோதனை முறையில் டெஸ்டிங் பர்பஸ்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது மக்களவை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, மாநிலங்களவையில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின்ஸ் 2003 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மக்களவை தேர்தலில் எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2004 வந்து மக்களவை தேர்தலில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது ரொம்ப எலக்ட்ரிக் ஓட்டர் மிஷின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும். ஸோ எப்போ யூஸ் பண்ணாங்க, டெஸ்டிங் முறையில் எங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் எப்போ யூஸ் பண்ணாங்க, மக்களவை தேர்தலில் எப்போ யூஸ் பண்ணாங்க. ஸோ 2003